رحمن يا رحمن ساعدني يا رحمن اشرح صدري قرآن املأ قلبي قرآن واصل حياتي قرآن رحمن يا رحمن ساعدني يا رحمن اشرح صدري قرآن املأ قلبي قرآن واصل حياتي قرآن رحمن رحمن ساعدني يا رحمن اشرح صدري قرآن املأ قلبي قرآن واصل حياتي قرآن لله لله يحفظ أمري لله ولحفظ كتاب الله للأول بسم الله للختم وللإلواء رحمن يا رحمن ومكنني يا رحمن رحمن يا رحمن ساعدني يا رحمن اشرح صدري قرآن املأ قلبي قرآن واصل حياتي قرآن يا نور يا نور يا محكم يا رمزي لمحمد أرشد لي من رب العرش لي العالم والإنسان تكبير تكبير للحافي والصغير والطلعن قدير يحمل فجرا يمين بتلاوة القرآن رحمن يا رحمن ومكنني يا رحمن والصغير والرسول القرآن رحمن يا رحمن ساعدني يا رحمن اشرح صدري قرآن املأ قلبي قرآن واصل حياتي قرآن الله الله اللهم اجمعنا بكتابك وانفعنا وجعل قرنا إسلام وهدى نبذ وأمان يا رحمن ساعدني يا رحمن اشرح صدري قرآن قلبي قرآن واصل حياتي قرآن رحمن يا رحمن يا رحمن இன்னைக்கு இருக்கக்கூடிய பில்கஸ் மாதிரி ஒரு 10-200 பில்கஸ்க்கு ஒப்பான ஒரு சஹாபி அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு மதீனா நகரத்திலே பெரிய பணக்காரர் தன்னம்பிக்கையோடு பணக்காரரானவங்க மதீனா வாசியா நாங்க உங்களுக்கு உதவி செய்யறோம்னு சொன்னப்போ இல்ல நானே சொந்தமா உழைச்சிக்கிறேன் மதீனாவுடைய சூக்குல் மதீனாவுடைய கடை வீதியது மதீனாவுடைய சந்தை எது மட்டும் காமிங்கன்னாங்க போனாங்க அந்த சஹாபி உழைத்தார்கள் சம்பாதித்தார்கள் பெரிய செல்வந்தராக வாழ்ந்தார் ஒரு தடவை எப்பவுமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்துட்டு தான் அந்த சஹாபி வியாபாரத்துக்கு போவாங்க அப்படி ஒரு தடவை பெருமானார் அவர்கள் வந்து சந்திச்சு யார சூழல்லாம் நான் வியாபாரத்துக்கு போறேன் வாட்சிங்கன்னு சொல்லும் போது கொஞ்சம் கவனமா கேட்கணும் அங்க அவனை காட்டு வீடியோல பிடிக்கும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் கரெக்டா சொன்னான் இவன் என்ன வீட்டுக்கு போன்னு சொல்லி கவனமா பார்த்தா மட்டும் தான் நான் பேசுறேன் நம்ம பேசுறது சும்மா வீணா போயக்கூடாது நீங்க ஒரு பக்கமா உட்காரணும் பேசுறது மாதிரி இருந்தா ஏற்பாட்டாளர்கள் அவங்களுக்கு சங்கடமாயிடும் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நாயகத்தை பார்த்து சொல்வார்கள் யார சூழல்லாம் நான் வியாபாரத்துக்கு ஷாமுக்கு போறேன் சிரியாவுக்கு போறேன் வாட்சிங்கன்னா எப்பவுமே ரசூலுல்லாஹ் சந்தோஷத்தோடு அனுப்புகிற அந்த சஹாபி கொஞ்சம் கவலையோடு அனுப்புறாங்க அவங்க போனதுனால பக்கத்துல ஒரு சஹாபி இருந்தார்கள் யார சூழல்லாம் எப்பவுமே சந்தோஷமா அனுப்புவீங்களே இப்ப என்ன சங்கடத்தோடு அனுப்புறீங்க நாயகம் சொல்லுவார்கள் போன அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் திரும்ப வர்றதில்லை அவர் வியாபார தளத்திலேயே வஃபாத் ஆகி விடுவார்
மூன்றாம் பரிசு ஹலீமா இஸ்னா. கதை சொல்லும் போட்டி முதல் பரிசு அபீசா ஃபாத்திமா.